சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்று கொரிந்தியர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எல்லா பிள்ளைகளும் எடுத்துக்கொள்வோம். ஒன்று கொரிந்தியர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ஒன்று கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சத்தமா வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்றால் அன்பின் மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாசத்தின் மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் நம்பிக்கையின் மார்க்கம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது தற்காலத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகளுக்காக ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தான் என்று சொல்லுகிறபடி வரப்போகிற எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு, ஒரு நன்மை உண்டு என்று அதை நம்பிக்கையோடு காத்திருக்குதல் நம்பிக்கை. ஆனால் அன்பு என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் பெரியது. அல்லேலூயா. அந்த அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபத்தில் ஒரு அதிகாரம் முழுவதும் அவர் எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், தேவனுடைய அன்பை அதிகமாய் அவர் அனுபவித்தவர், தேவனுடைய அன்பை அதிகமாய் ருசித்து பார்த்தவர், தேவனுடைய அன்பிலே அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டவர். பாவியா இருந்ததான ஒரு மனுஷன், துன்மார்க்கனாய் இருந்தவன், ஒரு தீவிரவாதியாய் இருந்ததான ஒரு சவுல் என்கிற வாலிபன், அவன் தேவனுடைய அன்பினாலே ரட்சிக்கப்பட்டதுனாலே அந்த அன்பை குறித்து மிக அதிக ஆழமாய் விபரமாய் எழுதுகிறார். அந்த கொரிந்து நிருபத்திலே மாத்திரம் அல்ல, பவுல் எழுதின 14 நிருபங்களிலும் அவர் அன்பை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் எபேசு நிருபத்தில் அவர் அன்பை பற்றி சொல்லும்போது ஆச்சரியமான சில காரியங்களை அவர் சொல்லுவார். அதிலிருந்து நம்ம வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் எல்லாரும் தியானிக்க போகிறோம். எபேசருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், எபேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த 3 வசனங்களிலே பவுல் சொல்லுகிற காரியங்களை கவனிங்க. என்ன சொல்லுகிறார்? 17வது வசனத்தில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. இப்பொழுது 3 நிலைத்திருக்கிறதா? ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. இங்க பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும். தேவன் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறாரா? நம்முடைய இருதயங்களிலே. கர்த்தருடைய மிகப்பெரிய அன்பு என்னவென்றால், ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், கோடி சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கிலும் அவருடைய பிரகாசம் மகா பயங்கரமாக இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரை பார்க்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதும் இல்லை, காணப்போகிறதும் இல்லை.
ஏனென்றால் அவரை கண்டவன் உயிரோடு கூட இருக்க முடியாது என அத்தனை பிரகாசமாய் இருக்கிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவன் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால் அது விசுவாசத்தினாலே நமக்குள்ளே வர விரும்புகிறார். அது தேவனுடைய அன்பு. வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே. வேதம் சொல்லுது, வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அத்தனை மகிமை உள்ள தேவன் இந்த பாவியான மனுஷனுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் என்ன செய்கிறது இல்லையா? வாசம் பண்ணுகிறது இல்லை. வேதத்தில் ரொம்ப தெளிவாய் காண்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. மனுஷன் கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம். அவர் மனிதன் கட்டுகிற ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லுகிறது. அப்படியான அந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறாரா என்றால் இல்லை. ஆனால் இருக்கிறார். எப்போ இருக்கிறார் என்றால் அவருடைய ஜனங்கள் அவருடைய நாமத்தினாலே கூடி வரும்போது அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடுகிறீர்கள் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்கிறார். இந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் தேவ ஜனங்கள் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் அவர் மத்தியிலே இருக்கிறார். அவர் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் சபையின் நடுவில் அவர் உலாவுகிறார். எப்பொழுது? தேவ ஜனங்கள் கூடி வரும்போது, சபை கூடி வரும்போது அவர் நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். ஆனால் இந்த கட்டடத்துக்குள்ளே கடவுள் வாசமாய் இருக்கிறாரா என்றால் இல்லை. அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். கடந்த வாரத்தில் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். கடவுள் கோவில்களில் அல்ல, மனிதர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். சரி, இது தேவனுடைய அன்பு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 17 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறு ஊன்றி நிலை பெற்றவர்களாகி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கிறிஸ்துவிலே நிலை நிற்க வேண்டுமானால் அன்பில் வேர் ஊன்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க அன்பில் வேர் போடாத, அன்பில் வேர் ஊன்றாத எவரும் கிறிஸ்துவில் நிலை நிற்க முடியாது. இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனை நிமித்தமாய் நம்ம வரலாம், சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை நம்பலாம், பல போராட்டங்கள் நிமித்தமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம், நெருக்கங்கள் பிசாசின் போராட்டங்கள் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது மாத்திரம் போதாது. நாம் தொடர்ந்து அந்த தேவனுடைய அன்பில் நம்ம வேர் ஊன்றணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரத்தின் வேரானது தண்ணீரை நோக்கி போகிறது போல விசுவாசத்தின் வேர் கிறிஸ்துவில் போகணும். அவருடைய அன்பில் அந்த வேர் ஊன்றப்படணும். அந்த அன்பில் வேர் ஊன்றப்பட்டால் மட்டும்தான் நிலை நிற்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பில வேர் ஊன்றணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் பணத்தில் வேர் ஊன்றுகிறதை பார்க்கிறோம். உலக காரியங்களை வேரூன்றி நிற்கிறார்கள். விளையாட்டு மற்ற அநேக உலக காரியங்களை அவர்கள் அதிகமாய் வேர் ஊன்றி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே எதில் வேர் ஊன்றணுமா? அன்பில வேர் ஊன்றணும். அந்த அன்பில் அந்த வேர் எவ்வளவு ஆழமாய் போகிறதோ அவ்வளவாய் நீங்கள் நிலை நிற்க முடியும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த அன்புக்குள் அந்த வேர் ஆழமாய் போயிருந்தால், எத்தனை பெருமழை பெய்தாலும் புயல் வீசினாலும் அந்த மரம் கீழே விழவே விழாது. காரணம், அந்த வேர் அன்பில் ஆழமாய் வேர் ஊன்றி இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. அன்பில் வேர் ஊன்றாமல் உன்னால் அன்பினால் பாட முடியாது. அன்பினால் வேர் ஊன்றாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனை அன்பினால் ஜெபம் பண்ண முடியாது. அன்பினால் வேர் ஊன்றாமல் சத்தியத்தை அன்பினால கேட்க முடியாது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தருக்காய் தாராளமாய் கொடுக்க முடியாது. பாடுகளை அனுபவிக்க முடியாது. இவைகளெல்லாம் அன்பிலே வேர் ஊன்றினால் மட்டும்தான் நடக்கும். அவன் சொல்லுங்க, எத்தனை பேர் தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பிலே வேர் ஊன்றி இருக்கிறோம்? அல்லேலூயா. அந்த அன்பிலே நாளுக்கு நாள் அன்பில் வேர் ஊன்ற வேண்டும். அந்த அன்பை நோக்கி அந்த வேர் என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். அந்த அன்பிலே வளர்ந்தாதான் நம்ம கிறிஸ்துவில் நிலை நிற்க முடியும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை கவனிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும்
நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா. அந்த எல்லா பரிசுத்தவான்களோடு கூட வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஆபிரகாம் முதல் நோவா முதற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் நீங்கள் அறிந்து உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபை நாட்களில் அதில் அதிகமாய் நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து பெருகினார் நம்மை ஒருவரும் ஒரு காலம் அசைக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதில் நம்ம அதிகமாய் அறியணும், எதை அதிகமாய் உணரணும் என்றால் பரிசுத்தவான்களோடு கூட. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி தேவனை அறிந்திருந்தானோ, ஆபிரகாம் எப்படி தேவனோடு உறவாடினானோ, ஈசாக்கு யாக்கோபு எப்படி தேவனோடு கூட அவர்களை அன்பை வைத்திருந்தார்களோ, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி தேவனுடைய அன்பை கண்டு கொண்டிருந்தார்களோ, அதுபோல நீங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம். அல்லேலூயா. எவ்வளவு அகலம் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. எவ்வளவு உயரம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு நீளம் இருக்கிறது, எவ்வளவு ஆழம் இருக்கிறது தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேமாகிய மணவாட்டியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவைகள் சதுரமாயிருந்தது. அதனுடைய நீளம் உயரம் அகலம் எல்லாமே சதுரமாயிருந்தது. எல்லாம் 12,000 ஸ்தாதி அளவு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு தோண்டி பார்த்தாலும் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ஏன் பவுல் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார்? இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த அன்பை என்னால் உணரவே முடியல என்கிறார். அந்த அன்பினுடைய ஆழம், அந்த அன்பினுடைய உயரம், அந்த அன்பினுடைய நீளம் இதெல்லாம் என்னால் உணர முடியல, அதை அறிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த அன்பு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதை பற்றி தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அடுத்த வசனத்தை கவனிங்க. 19 அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அந்த தேவனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கே எட்டாதுங்கிறார். அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கே எட்டாது. அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் வல்லவர்களாகவும். எதுல வல்லவர்களாக இருக்கணுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக. அப்படி அந்த அன்பு என்ன செய்தது? அப்படி அறிவு கெட்டாத அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? எல்லா அறிவுக்கும் மேலாக அந்த அன்பை விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த அன்பு மனுக்குலத்திற்காக என்ன செய்தது என்பதைத்தான் இந்த காலவேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அந்த அன்பு, அந்த அன்பிலே வேறு கொண்டு, அந்த அன்பின் ஆழம் உயரத்தை அறிந்து, அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அந்த அன்பை அறிந்து கொள்ள பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அந்த அன்பை அறிந்து கொள்ள பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை, அந்த அன்பின் வாழ்க்கை அது வேறு விதமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துவனுடைய அன்பிலே மிகவும் ஆழமாய் கட்டப்பட்டதாக இருக்கும். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை கவனிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 8வது வசனத்தை கவனிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தேவனுடைய அன்பு எப்படி விளங்குகிறது? தேவனுடைய அந்த அன்பை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது?
பவுல் சொல்லுகிற அந்த அன்பை என்னால் என்ன செய்ய முடியல, விளங்கவே முடியல. ஏன்னா அவருடைய அன்பின் ஆழம் அவ்வளவா இருக்கிறது. அந்த அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியலங்கிறார். ஏன் என்றால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தாரா, விளங்க பண்ணினார். பவுல் இந்த இடத்துல தன்னையும் சேர்த்து தான் சொல்ற. நாம் எல்லாருமே பாவிகளாய் இருக்கிறோம். ஆமா தானே? நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம யாராவது நல்லவர்களாக இருந்தோமா என்றால் இல்லை. நம்ம யாராவது நீதிமான்களாக இருந்தோமா என்றால் இல்லை. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். இதை ஒரு படி மேலே போய் பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலும் பிரதான பாவி நான்கிறார். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி தேவ மனுஷனாய் மாறினதுனால தான் அந்த அன்பை அவரால் என்ன செய்ய முடியலங்கிறார், என்னால் விளங்கி கொள்ளவே முடியல. ஏனென்றால் அவர் எப்படி வாழ்ந்தார், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், ஒரு காலத்தில் தேவனை அறிவதற்கு முன்னாலே நான் யாரா இருந்தேன், அந்த அன்பு என்னை எப்படி சந்தித்தது, அந்த அன்பு இவ்வளோ பெரிய அன்பா, என்ன நேசிக்கணுமா அந்த அன்பு. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அந்த தேவனுக்கு விரோதமாக எழும்பினவன், அந்த தேவனுடைய நாமத்தை தூஷித்தவன், அந்த தேவனை ஆராதிக்கிற மக்களை கொலை செய்த பாவிகளிலும் பிரதான பாவி நான். ஆனால் அப்படிப்பட்ட என்னை அவர் ரட்சித்தது மாத்திரம் அல்ல, என்னை விசேஷித்த கிருபைகளையும் தந்து என்னை ஊழியக்காரனாய் மாற்றினாரே, அந்த அன்பை என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த கால வேளையில நாமும் அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கிறோம். ஆமாவா? நம்ம எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கிறோம். நம்மில் யாரும் தூயவர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல. நம்ம எல்லாரும் பாவிகளிலும் பிரதான பாவிகளாக இருந்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குலசேரப்பட்டினத்தின் புத்தாரம்மன் கோயிலில் 3 ஆண்டுகள் தசரா வேஷம் கட்டினவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்துல பயங்கர வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன், கழுத்தில் உத்திராட்ச மாலையை போட்டுக்கொண்டு சந்தனத்தில் பெரிய பட்டை அடித்துக்கொண்டு திமிர் பிடித்து அலைந்த ஒரு மனுஷன். எங்கள் தெய்வமே உலகத்திலேயே மிக சிறந்தது என்று மார்தட்டி வைராக்கியம் பாராட்டியனவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களை கண்டால் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னவன். அன்றைக்கு அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கடிதம் எழுதின மனுஷன் நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களை இந்த தேசத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொன்னவன் நான். என்னை போலதான் பவுலும். இல்லைவிட்டால் பவுலுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போகிறது. அவர் அத்தனை தீவிரவாதியாக இருக்கிறார். வாசிக்கலாம் சில வசனங்களை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம் தான் நான் சொன்ன அந்த வார்த்தை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். எத்தனை பிள்ளைகள் ஆமென் சொல்லுவீங்க? பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. எத்தனை பேர் இதை நீங்க விளங்கிக் கொள்கிறீர்களோ தெரியல. இன்னைக்கு உலகம் சொல்லுது அது ஒரு அவர் இந்த உலகத்தில் இயேசுநாதர் வந்த பிறகுதான் ஒரு மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. சொல்றாங்களே இயேசுநாதர் வரும்போது கூட கிறிஸ்தவ மதம் ஸ்தாபிக்கப்படலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த கிறிஸ்தவ மதத்தின் முதலாளியா இருக்கிறான். அவன் தான் அந்த கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தான். இது ஒரு மதம் என்று சொல்லுகிறார்கள். இல்லவே இல்லை. அல்லேலூயா. இது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த உலகத்தில் வரல. அவர் பாவியை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் சொல்லுங்க? பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். அவர் ஒரு மதத்தை சேர்க்க வரல, ஒரு கூட்டத்தை சேர்க்க வரல. ஆண்டவர் பாவியாக இருக்கிற மனிதர்களை பரிசுத்தவான்களாய் மாற்ற ரட்சிக்கும்படி இயேசு உலகத்தில் வந்தார். ஏன் தெரியுமா? எல்லா தீமைக்கும் எது காரணம்? பாவமே காரணம். எல்லா சாபங்களுக்கும் பாவமே காரணம். எல்லா வியாதிகளுக்கும் பாவமே காரணம். எல்லா தரித்திரங்களுக்கும் வியாதிய பாவமே காரணம். எல்லா விதமான நஷ்டங்களுக்கும் பிசாசின் போராட்டங்களுக்கும் எது காரணம்? பாவமே காரணம். இந்த பாவத்தில் இருந்து மக்கள் விடுதலை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்பதற்காக பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். இது எல்லா பிள்ளைகளும் உண்மையா சொன்னா சொல்ல முடியும். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவர் அந்த பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லுகிறார்? வாசிக்கலாமா?
அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, பிற்காலங்களில் அவர் பவுல் என்று அழைக்கப்பட்டார். ஊழியத்திற்கு வந்த பின்புடைய பவுல், அவருடைய பெயரை ஏதாவது மாற்றிக்கொண்டாரா? பவுல் என்று மாற்றிக்கொண்டார். பவுல் என்றால் சிறியவன் என்று அர்த்தமா. அதனால தன் பெயரை ஒரு பவுல் என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய எபிரேய பெயர், அவருடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் சவுல். இந்த சவுல் என்கிறதான வாலிபன் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனா இருந்தானா? வீடுகள் தோறும் நுழைந்து. ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் ஜெபம் நடக்குதா, சத்தம் கேக்குதா, அந்த வீட்டுக்கு போயிடுவான். இன்றைக்கு தீவிரவாதிகள் வருகிறார்கள் பார்த்தீங்களா? பல இடங்களில் கேள்விப்படுகிறோமே, வட மாநிலங்களில், பல இடங்களில், நைஜீரியாவில், சூடானில் பலவிதமான தீங்குகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடந்து வருகிறது. லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அவர்கள் தங்கள் மதத்தின் மேல் அவர்கள் வைத்திருக்கிறதான அந்த ஒரு தீவிர வெறி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பை அறியாததினாலே தப்பான எண்ணம் கொண்டு அவர்கள் தீவிரமாய் செயல்படுகிறார்கள். அப்படி செஞ்சவர் தான் இந்த சவுல் என்கிற வாலிபன். இந்த சவுல் யார்? யூதர்களுக்குள்ளே 12 கோத்திரம் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தது. அதுல பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த பரிசேய மார்க்கத்தான். பரிசேய மார்க்கம் என்றால் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதுல ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கிறது, அது விக்கிரக ஆராதனை இருக்கு. சிஎஸ்ஐ சபை இருக்கு, அது ஒரு பேர் கிறிஸ்தவ சபையாக இருக்கிறது. அதிலிருந்து பிரிந்து ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே சபை என்று எப்படி சத்தியத்திற்காய் தீவிரமாய் இருக்கிறார்களோ, அதை போல யூதர்களுக்குள்ளே பரிசேயர்கள் அந்த அவர்களுடைய அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுல அவர்கள் தீவிரவாதிகளாக இருந்தார்கள். அதுதான் அந்த பரிசேய மார்க்கம் என்று சொல்லுகிறது. அந்த பரிசேய மார்க்கத்தில் மிக தீவிரவாதியாக இருந்த ஒரு பக்தி உள்ள ஒரு வாலிபன் இந்த சவுல். அந்த நாட்களில் யூதர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாட்களில் சபை வளர்ந்து வருகிறது. இவனால் அதை என்ன செய்ய முடியல? பொறுத்து கொள்ள முடியல. சபை வளர்ச்சியை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களா மாறுறாங்க. அநேக ஆசாரியர்கள் பரிசேயர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். இவனால் என்ன பண்ண முடியல? அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஆகையினாலே சபைக்கு விரோதமாய் எழும்புகிறார். அந்த சபையை அழிக்கணும்னு நினைக்கிறான். அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை செய்தது மாத்திரமல்ல, ஆசாரியரிடத்துல போய் நிருபத்தை வாங்குகிறான், கடிதங்களை எழுதி வாங்குகிறான். எங்கெல்லாம் சபைகள் வளர்ந்து வருகிறதோ அங்கெல்லாம் நான் போய் சபையை பாழாக்குவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று பிரதான ஆசாரியத்தில் நிருபங்களை எழுதி வாங்கி இவன் தமஸ்கு என்கிறதான பட்டணத்தில் இருக்கிற சபையை பாழாக்கும்படி தன்னோடு கூட சேர்ந்த அநேக வீரர்களை அழைத்து கொண்டு குதிரையின் மேல் என்ன செய்கிறானா? பிரயாணம் போகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரயாணம் போகிறான். அப்படி போகிற வழியிலே அங்கதான் சொல்லுகிறான், இவன் எதற்காக போகிறான்? சபையை பாழாக்குவதற்கு, சபையை சிறையில் அடைப்பதற்கு போய் கொண்டிருக்கிறான். வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்க. 1 முதல் சில வசனங்களை அப்படியே கவனிக்கலாம். 9ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷனை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கடிதங்களை வாங்கி கொண்டு அவன் பிரயாணமாய் போகிறான். 3ஆம் வசனம் பாருங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது அவனுடைய மனதில் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கிறது. என்னை போன்ற வாலிபர்களுக்குள்ள யூத மார்க்கத்தில் என்னை போன்ற வைராக்கியம் உள்ளவர்கள் எவனும் இல்லை. நான் ஆராதிக்கிற யெகோவா தேவனுக்காக ஒருவனுக்கும் பக்தி வைராக்கியம் இல்லை. என் யெகோவா தேவனுக்காக நான் தான் யாரா இருக்கிறேன்?
பக்தி வைராக்கியமா இருந்து சபையை பாழாக்குகிறவனாக, சபையை நஷ்டப்படுத்துகிறவனாக, சபையை மூடுகிறவனாக நான் இருக்கிறேன். ஆதி மதத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிற ஆளாக நான் இருக்கிறேன். யூத மதத்தில் இருந்து யாரெல்லாம் கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு தீவிரவாதியாக, வெறி பிடித்தவனாக நான் இருக்கிறேன். என்னை போன்ற வாலிபர்களுக்குள் என்னை போல வேற யாரும் இல்லை என்றதான நிலைமையில இவன் அவ்வளோ உற்சாகமா போறான் குதிரையில. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைத்தா என்ன செய்திருக்கலாம் சொல்லுங்க? வேதம் சொல்லுகிறது, சபையை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்படி இவனே ஸ்தோத்திரம். அவன் மனதில் ஆண்டவர் இவன் அழிந்து போகணும்னு நினைச்சிருந்தார்னா ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் அவனை அழித்து போட்டு இருக்கலாம். மாத்திரம் அல்ல, வானத்தில் இருந்து அவன் மேல பிரகாசித்தாரே வெளிச்சமாய், அவனை சுட்டரித்து போட்டிருக்கலாம். ஆனால் அங்கதான் பவுல் சொல்லுகிறான், இவ்வளவு கொடிய பாவியா நான் என்ன செய்கிறேன், இருந்திருக்கிறேன். என் அறியாமைனால, கர்த்தரை பற்றி இயேசுவை அறியாததுனால அந்த தெய்வத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவனாக, தூஷிக்க பண்ணுகிறவனாக, சபையை பாழாக்குகிறவனாக இருந்தேன். அப்படி இருந்த போதிலும், பாவிகளிலும் பிரதான பாவியாக இருந்தேன். என்னை அந்த அன்பு சந்தித்ததே, அந்த நான் அன்பை நான் என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. அந்த அன்பின் ஆழத்தை என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் அந்த அன்பின் ஆழத்தை அறிய முடியல. இவ்வளோ கொடிய பாவியாக இருந்த என்னை அந்த அன்பு நேசித்ததே, அந்த தேவனை நேசித்தாரே, அந்த அன்பை என்னால் என்ன சொல்லுவது? அல்லேலூயா. கவனிங்க கீழே, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை சுற்றிலும் ஒரு காரிருள் அல்ல. இன்னைக்கு தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அநேக நேரங்களில் இருளை பார்க்கிறீர்கள், இருளிலே நடக்கிறார்கள், கெட்ட சொப்பனங்களை பார்க்கிறார்கள். இருளாய் இருக்கிறது, இருளுக்குள்ளே கொண்டு போகிறதை போல இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ வெளிச்சமாய் இருக்கிறார், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். இருள் நிறைந்த உன் வாழ்க்கையை, அறியாமையின் இருளை மாற்றுவதற்கு தேவன் வெளிச்சமாய் வந்தார். பவுலுக்குள் இருந்த அந்த அறியாமையின் இருளை நீக்குவதற்கு கர்த்தர் அவனை சுற்றிலும் ஆண்டவர் பிரகாசித்தார். அல்லேலூயா. அவனை சுற்றிலும் பிரகாசித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தினாலே அவனுடைய கண்கள் குருடானது. இவ்வளோ பயங்கர ஒரு வெளிச்சம். அவன் செத்து போகிறதற்கு ஏதுவான வெளிச்சம் அல்ல, அவன் கண்களை பறிக்கிற ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் அவன் மேல உதித்தது. அந்த வெளிச்சத்தினால் அவனுடைய 2 கண்களும் குருடாக்கப்பட்டான். குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். அவனோடு கூட சேர்ந்தவர்களும் விழுந்தார்கள். அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆமென். இன்றைக்கும் தேவனை அறியாத பிள்ளைகள், தேவனை அறியாத ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை கொலை செய்கிறார்களே, அவர்களை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தேவனுடைய பிள்ளைகளை அல்ல. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. தேவ ஜனங்களை நீ துன்பப்படுத்தலாம், அவர்களுடைய சரீரத்தை மாத்திரம் தான் உன்னால் என்ன பண்ண முடியும்? துன்பப்படுத்த முடியும். சரீரத்தை மாத்திரம் தான் கொல்ல முடியும். சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தையும் ஆத்துமாவையும் எரிகிற நரகத்தில் தள்ளுகிறவர்களுக்கு பயப்படுங்கள் என்றார். அப்படி சரீரத்தை கொல்லுகிறதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சரீரத்தில் கொல்லுகிறார்களே, அந்த கொல்லப்பட்டவர்கள் அடுத்த நிமிடம் எங்க போய் சேர்றாங்களா? சொல்லுங்க. பைபிளை படிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தின் அடியிலே அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பரலோகத்திலே போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்படியா? சபையை துன்பப்படுத்துகிறவன் யாரை துன்பப்படுத்துகிறானா?
இயேசுவை துன்பப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்போ சவுல் பேசுகிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பேசுகிற தேவன்க, அல்லேலூயாவா, கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். ஆமென். இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் ஏன் அப்படி கேட்டான்? ஏன் அப்படி கேட்டான்? ஆண்டவரே நீர் யார் நீ எப்படி கேட்டான்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆண்டவர் தான். இவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு யெகோவா தேவன் தான். தங்கள் பிதாக்கள் சீனாய் மலையில தரிசித்த முச்செடியில தரிசனமான ஒரே ஒரு தேவனை மட்டும்தான் இவனுக்கு தெரியும். பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, மோசேயின் மூலமா எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு தேவனை தான் தெரியும். அந்த தேவன் யாராக இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் யாராய் இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். இப்ப அவன் எதை பார்க்கிறான்? ஒளியை பார்க்கிறான். எங்கள் பிதாக்கள் சொன்ன அதே வெளிச்சம், எங்கள் பிதாக்கள் சொன்ன அதே ஒளி. அன்றைக்கு எங்கள் பிதாக்களுக்கு என் தேவன் பேசும்போது எங்கிருந்து பேசினார்? அந்த வெளிச்சத்துக்குள் இருந்து பேசினார், அந்த அக்கினி நெருப்புக்குள் இருந்து பேசினார். இப்படி தங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஒளியிலிருந்து பேசுகிற தேவன். இப்போ சவுல் அதை பார்த்த உடனே அவனுக்கு வேற நோ டவுட், சந்தேகமே வரல. எங்கள் பிதாக்கள் சொல்லிக் கொடுத்த அதே அடையாளம், அதே அடையாளம். கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே, இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாயே, என் ஜனங்கள். அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென். அடுத்த வார்த்தையை சொல்றார், அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீ முள்ளில் உதைக்கிற, நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ எழும்பி செய்கிறது யெகோவா தேவனுக்கு தொண்டு செய்வதா நீ நினைக்கிற. ஆனால் நீ எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? முள்ளில் உதைக்கிறாய். அப்படின்னு என்ன தெரியுமா? முள்ளில உதைக்கிறாய் என்றால் ஸ்தோத்திரம் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த ஏர் உழும்போது மாட்டு வண்டியில் போகும்போது, காளமாடு இந்த மாட்டு வண்டியில் பூட்டியிருப்பாங்க பாருங்க. அப்படி அந்த வண்டி போகும்போது அந்த வண்டியை ஓட்டுகிறவன் தன் கையில் ஒரு தார் கம்பு வச்சிருப்பான். அந்த மாட்டை நடத்துவதற்கு, சண்டித்தனம் பண்ணுகிற மாடுகளை சரியாக நடத்துவதற்கு ஒரு தார் கம்பு வச்சிருப்பான். அந்த தார் கம்பில் முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு ஊசி இருக்கும், ஒரு முள்ளு மாதிரி ஒரு ஊசி இருக்கும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவானா, சில நேரங்களில் கொஞ்சம் மேடுகளில் ஏறும்போது இது கொஞ்சம் அப்படியே உடம்பு ஒத்துழைக்காத மாதிரி அப்படி பண்ணும் பாருங்க. அப்போ அந்த தாரகம் வச்சு குத்துவோம் பாருங்க. அப்போ இது காலை வச்சு என்ன பண்ணுவான்? டக்குன்னு ஒரு உதைக்கும். அப்படி உதைக்கும் போது அந்த முள் ஆழமாக உள்ள போகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாடு ஓங்கி உதைக்கும் போது அந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, அப்படிதான் சொன்னார். இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. சரி, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். தன்னை உடனே அர்ப்பணிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தடவை தரிசனமான உடனே, ஒரு நன்மை கிடைத்த உடனே, அந்த நேரத்தில் உடனே தன்னை என்ன பண்ணானா? அர்ப்பணித்தான். அல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் எத்தனையோ தடவை உனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். ஆபத்தில் இருந்து உன்னை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ தடவை தேவனுடைய தூக்கி எடுத்திருக்கிறார். மகனே, மகளே, இன்றைக்கு இந்த சவுலை போல உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் உன்னை கேட்கிறார். அல்லேலூயா. உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னதெல்லாம் நீ தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அங்க கர்த்தர் யாரை வச்சிருக்கிறார்? தன் ஊழியக்காரனாகிய அனனியாவை வைத்திருக்கிறார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரை கண்ட பிறகு உன்னை நடத்துவது, உன்னோடு பேசுவது எல்லாம் கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்துதான் பேசுவாரே தவிர அதற்கு பின்பு உன்னோடு பேசுகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அதற்கு பிறகு நீ என்ன செய்யணுமோ அதையெல்லாம் என் ஊழியக்காரன் உனக்கு சொல்லுவான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பினான், ஞானஸ்நானம் எடுத்தான், பரிசுத்த ஆவியை பெற்றான், ஊழியக்காரனாய் மாறினான். இங்க நான் சொல்லுகிறேன், பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்றவன் இப்பொழுது யாராய் மாறிவிட்டான்? தேவனுடைய ஊழியக்காரனாய், ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் மாறினான். அந்த அன்பை அவனால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. நான் இன்னும் வேகமாய் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு உலகத்திலே வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த கால வேளையில் நான் ஒரு பாவி என்று நீ சொல்லுவாயானால் உன்னை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நான் பாவிகளிலும் பிரதான பாவி, என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறாரா, என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவாரா என்றால் உன்னை ரட்சிப்பதற்காகவே இயேசு உலகத்திலே வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு சீக்கிரமாய் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 39 வரைக்கும் கவனிங்கள். 7ஆம் அதிகாரத்தில் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரை விருந்துக்கு அழைத்தவன் யார்? பரிசேயன். பரிசேயன் என்றால் யார்? யூத மார்க்கத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுல தீவிரமான ஆட்கள். சவுலும் இந்த பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவன் தான். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும், அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். நல்ல கவனிங்க. பரிசேயனுடைய வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார். சீசர்கள் இருக்கிறாங்க, அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. பந்தி இருக்கிற நேரம் ஒரு பாவியான ஸ்திரீ அங்கே ஒரு பரிமள தைல குப்பியை எடுத்து கொண்டு வருகிறாள். இவள் யார் என்று இந்த பரிசேயன் சொல்லுகிறான்? இவள் பாவியா இருக்கிறாள் என்றும் இவள் இப்படிப்பட்டவள் என்றும் அப்படின்னு சொல்றான் ஒரு வார்த்தை. அப்படின்னா அங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் சொல்றான். அது என்ன தெரியுமா? இந்த ஸ்திரீ தான் யாரு? விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்களாமா யூதர்கள். தங்கள் கைகளை கல்லை எடுத்துக்கொண்டு இவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசு அந்த கல்லில் கொண்டு வந்திருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாத இருக்கிறவன் எவனோ அவன் முதல் கல்லை இவள் மேல் எரிய கடவன். கல்லை எரியறக்கெல்லாம் ரெடி, அடுத்தவங்க மேல கல்லறியணுமா ஆயத்தம், கல்லோட வந்திருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னார், உங்களை பாவம் இல்லாத இருக்கிறவன் எவனோ முதல் கல்லை எரிப்பா. நீ சொன்ன உடனே அவர்கள் தங்கள் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு கற்களை எல்லாம் கீழே போட்டு விட்டு போய்விட்டார்கள். ஒருவரும் எரியல. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், உன்னை கல்லறிய வந்தவர்கள் எல்லாம் எங்கே? அவ சொன்ன, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க. இப்பொழுது இவளை நியாயம் தீர்ப்பதற்கு தகுதியானவர் ஒரே ஒருவர், அவர் மட்டும்தான். அவர் ஒருவர் குற்றமற்றவர், பரிசுத்தர். அவர் சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இந்த ஸ்திரீயானவள் அந்த தேவனுடைய அன்பை அன்று கண்டாள். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உடையவளானாள்.
அவள் விபச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக வாசனை திரவியங்களை தன்மேல் பூசிக்கொள்வாள், அலங்கார உடைகளை உடுத்துவாள், தன்னுடைய தலை மயிரை அதற்காக பயன்படுத்துவாள். இப்பொழுது அவள் இயேசுவிடத்தில் வருகிறாள். அல்லேலூயா. பரிசேயன் வீட்டில் அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வருகிறாள். தன்னுடைய வியாபாரத்துக்காய் வைத்திருந்ததான தொழிலுக்காய் வைத்திருந்த பரிமளம் இனி எனக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இதுவரை நான் எனக்கென்று பாவத்திற்காக வைத்திருந்த அந்த பரிமளம் இனி எனக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை உடைத்து இயேசுவின் சிரசிலே ஊற்றினாள். ஆமென். இதன் முன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ மனம் திரும்பும் போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இன்னும் பழையவைகளோடு வாழ்வதற்கு நாம் பழையவர்கள் அல்ல. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஆண்டவருக்கு இனி எனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். இதுவரை நான் செய்த பாவத்தை என் தேவன் மன்னித்தார். அந்த அன்பு என்னை மன்னித்தது. கொண்டு போய் சிரசிலே ஊற்றினார். எனக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழகுபடுத்துவதற்காக, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக நான் உடுக்கிற அந்த உடை வேண்டாம் எனக்கு. அந்த ஆபாச காரியங்கள் இனி எனக்கு வேண்டாம். கொண்டு ஊற்றினாள். அல்லேலூயா. எந்த தலை முடியை அழகுபடுத்தி இதை வைத்து வியாபாரம் பண்ணினாலோ அந்த தலைமுடியை இயேசுவின் பாதத்தில் தொடைத்தா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுடைய கூந்தல் அவர்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. எனக்கு வேண்டாம். இப்போ முக்கியமான விஷயத்தை சொல்றேன். பாதத்தை முத்தமிடுகிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்களை முத்தமிட்டிருப்பா. ஆமா தானே? எத்தனை ஆண்களை வசீகரிப்பதற்கு முத்தமிட்டிருப்பாள். எத்தனை ஆண்களை பாவத்தில் நரகத்தில் தள்ளி இருப்பாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை முத்தமிட்ட இதே வாயினால இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தமிடுகிறாள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தை முத்தமிடுகிறாள், முத்தமிடுகிறாள், முத்தமிடுகிறாள். நான் சொல்லுகிறேன், இனி என் இயேசுவின் பாதத்திற்கு அல்லாமல் என் வாழ்நாள் எல்லாம் இனி ஒருவனை நான் முத்தமிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பரிசேயன் எப்பொழுது பார்த்தாலும் நியாய பிரமாணத்தை பேசுகிற அந்த பரிசேயன் பார்க்கிறான். அவரை தொடுகிறவள் யார்? அவள் இன்னாள் என்று அவருக்கு தெரியுமே. தீர்க்கதரிசனம் அவருக்கு தெரியுமே. அவள் பாவி. அல்லேலூயாவா. இந்த இவர் பரிசுத்தரா இருந்தால் தன்னை தொடுகிறவர் யார் என்று தெரியுமே. நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்தமான தெய்வத்தை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தவான்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ்நாட்டிலே ஒரு சில கோவில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களில் பெண்கள் போகிறதற்கே தடை. ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த கோயிலுக்கு போனா சாமி தீட்டுப்பட்டு போயிடும். அப்படியே சாமி போய் தொட்டுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது சாமி கதை. அல்லேலூயாவா. சாமி தீட்டுப்பட்டு போயிடும். நான் சொல்றேன், இந்த சாமியை தொட்டவெல்லாம் தீட்டிலிருந்து ரட்சிக்கப்படுவா. இந்த சாமி யாரெல்லாம் தொடுகிறானோ அவன் தீட்டு நீங்கி ரட்சிக்கப்படுவான். ஆமென். 12 வருஷம் தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் அவளுக்கு உதிரப்போக்கு போகிறது. 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீயானவள் கூட்டத்தின் நடுவில் நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சொஸ்தமடைவேன் என்று அவள் வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் சுகமானாள். அல்லேலூயாவா. அல்லேலூயாவா. இவர் பரிசுத்த தேவன். இவரை தொடுகிற எவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இவர் யாரையெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இவரை போல பரிசுத்த தெய்வம் எவரும் இல்லை. ஐயா, இவரை பாவி தொட்டா இவர் தீட்டாய் மாட்டார். ஆமா தானே? எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. இவரை தொட்டால் இவர் தீட்டுப்பட மாட்டார். இந்த தெய்வம் ஒருபோதும் இவரை தீட்டுப்படுத்த இந்த உலகத்திலே ஒரு சக்தியும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லோ. அதனாலதான் ஆலயங்கள் தோறும் பெண்களின் கூட்டம் மிகுதி. அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் கூட்டம் மிகுதி ஐயா.
இவர் தீட்டுப்படுகிற தேவன் அல்ல. சில ஆண்டுடைய பிள்ளைகளை அறியாமையினால பெண்களுக்கு வருகிற வழிபாடுகள் வரும்போது ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. மூட நம்பிக்கை, இன்னும் பாரம்பரியம். நான் சொல்லுகிறேன், இதற்கும் பரிசுத்த தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எந்த நிலையில் தேவ சமூகத்தில் வந்தாலும் மனுஷ முகத்தை பார்க்கிறார், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தெய்வம் தீட்டுப்படுகிறவர் அல்ல, தீட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் மனுஷனுடைய கற்பனைகளில உண்டாக்கி வைத்திருக்கிறவைகள் மனுஷன் தொட்டா தீட்டுங்கிறான். கோயிலுக்கு போயிட்டா சாமி தீட்டுப்பட்டுருங்கிறான். அப்புறம் சாமிக்கு தீட்டு கழிக்கிறதுக்கு அதுக்கு பெரிய பாடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு ஜனமே, உன் கண்கள் திறக்கப்படாதா? உன் கண்களை தேவன் திறக்க மாட்டாரா? அல்லேலூயா. என் தெய்வம் தீட்டுப்படுகிறவர் அல்ல, பாவத்தால் தீட்டுப்பட்டவனை பரிசுத்தமாக்குகிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிற தேவன். நான் சொல்லுகிறேன், இந்த பாவியான ஸ்திரீ இவள் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாளே, அவளுடைய கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? அவள் கொண்டு பரிமள தைலத்தை பூசினாலே என்ன அர்த்தம்? அவருடைய பாதத்தை முத்தமிட்டாலே என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், அன்பு, அன்பு, அன்பு. எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது சொல்லுகிறார், பிற்காலங்களில் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த வசனத்தை தான் காலையில் போட்டிருந்தேன். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அன்றைக்கு அப்படி அழுதாயே, என் பாதத்தை கட்டி பிடித்து கொண்டிருந்தாயே, இன்றைக்கு மகனே மகளே நீ வேற எதையோ கட்டி பிடித்து கொண்டிருக்கிறாயே. அதிகமான நேரத்தை என் பாதத்தில் செலவிட்டாயே, வேதம் வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் அதிக நேரத்தை செலவிட்டாயே, இன்றைக்கு உன் நேரத்தை எல்லாம் வேற எங்கோ செலவிடுகிறாயே. கர்த்தர் உன்னை மறுபடியுமாய் நீ திரும்பி வா என்று உன்னை அழைக்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். உன்மேல் நான் அன்பாக இருக்கிறேன் என்கிறார். உன்மேல் நான் இன்னும் நேசிக்கிறேன் என்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் விரும்புகிறதெல்லாம், அவர் பாவியை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார். பவுல் சொன்னான், அந்த பாவிகளிலும் பிரதான பாவி நான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவேளையில் மகனே மகளை உன்னை நேசிக்கிறார். அன்பு மகனை உன்னை நேசிக்கிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்பு. நீ இன்னுமுடைய இரத்தத்தால் கழுவப்படாதிருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படு. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்நானம் எடுக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து நீ தேவனுடைய பிள்ளையாய் அவரோடு இணைந்து கொள். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஒருவன் உன்னை தொடுவதில்லை. நீ ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் ஒருவனும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். செய்வினைகள் பலிக்காது. மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எவைகளும் பலிக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ மேன்மையை காண்பாய். கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல ஆண்டவனை உயர்த்தி வைப்பார். நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பாவியை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு பெரியது. எழுப்பி நிற்போம். கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளவிடப்பட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு என் தேவனே என் இருதயத்தை திறந்தருளும். லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல உம்முடைய அன்பின் ஆழத்தை, உயரத்தை, அகலத்தை அறிந்து கொள்ளும்படி என் தேவனுடைய இருதயத்தை இன்னும் திறந்தருளும் ஆண்டவரே. சாது சுந்தர் சிங் வாலிபனாய் இருந்த காலங்களிலே பக்தி மார்க்கத்திலே போதிக்கப்பட்டு ஒரு சீக்கிய மார்க்கத்தை சேர்ந்த மனிதன் அவர். அதில் பக்தி வைராக்கிய பாராட்டி சவுலை போல ஸ்கூலில் படிக்கிற காலங்களில், காலேஜில் படிக்கிற காலங்களில் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய்
புதிய ஏற்பாட்டையெல்லாம் அள்ளி போட்டு எரித்த ஒரு மனிதன், இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான தெய்வங்களை தேடியும் சமாதானம் இல்லாமல் ஒரு நாள் கதறி அழுகிறான். உண்மையான தெய்வம் யார்? எனக்கு வெளிப்படுத்தும். அந்த உண்மையான தெய்வத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு நாள் இரவெல்லாம் உட்கார்ந்து பூஜை அறையில் சாமிகளை தேடினான். கடவுள்களை நோக்கி கூப்பிட்டான். அதிகாலை 5 மணி வரை நான் சாமிகளை நோக்கி கூப்பிடுவேன். என் தெய்வம் உண்மையுள்ள தெய்வமானால் எனக்கு காட்சி தாரும். இல்லையேல் அதிகாலை 5 மணிக்கு போகிறதான பஞ்சாப் எக்ஸ்பிரஸில் விழுந்து நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்தான். இரவெல்லாம் இருந்து கூப்பிட்டான். நேரம் 5 மணியை நெருங்கினது. எந்த தெய்வமும், அவனுடைய பூஜை அறையிலே நூற்றுக்கணக்கான படங்களை வைத்திருக்கிற எந்த தெய்வமும் காட்சி கொடுக்கவில்லை. மரணம் ஒன்றுதான் முடிவு என்று தன் அறையை விட்டு தற்கொலை செய்வதற்காக அவன் எழும்பினான். தன் பூஜையை விட்டு எழும்பினான். அப்பொழுது அந்த அறைக்குள்ளே சவுலை சந்தித்தது போல ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த அறைக்குள்ளே உதித்தது. அந்த அறைக்குள்ளே அந்த வெளிச்சத்தை கண்டவன் திகைத்து நின்றான். அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே ஒருவர் சிலுவையிலே இரத்த வெள்ளத்திலே தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை அந்த வாலிபன் கண்டான். அந்த சிலுவையிலிருந்து அந்த தெய்வம் பேசினார். மகனே சுந்தர், நீ தேடுகிற தெய்வம் நானே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். உன்னை உண்டாக்கின தேவன் நானே. உன் பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தவன் நானே. இந்த காட்சியை கண்டான். முகங்குப்புற விழுந்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவருடைய கால்களில் ஒரு பெரிய ஆணி கடாவப்பட்டிருந்தது. அதிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருப்பதை கண்ட அந்த வாலிபன் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்கிறவனாய் ஒப்பு கொடுத்து புறப்பட்ட போது அந்த கால்களிலே என் வாழ்நாள் முழுவதும் நான் செருப்பு அணிய மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்தான். சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். திபெத் எல்லையில் அதிகமாக அவர் ஊழியம் செய்தவர். வட மாநிலங்களிலே பல இடங்களில் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன். அவர் வாழ்நாள் முழுவதும் தன் கால்களில் பாதரட்சை அணியவே இல்லை. காரணம், என் தேவன் என் பாவங்களை நீக்குவதற்காக அவர் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது என்று அதை கண்டவர் போடவே விரும்பவில்லை. இந்த பாவியான ஸ்திரீயானவள் தன்னுடைய தொழிலுக்காக வைத்திருந்தவைகளை கொண்டு இயேசுவின் சிரசிலே ஊற்றினாள். அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவினாள். தலைமயிரினால் துடைத்தாள். அந்த பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? அவருடைய அன்புக்கு அர்ப்பணிப்பாயா? இனி ஆண்டவரை, என் வாழ்க்கை உலகத்திற்கு அல்ல. வாலிபனே, என் வாழ்க்கை இனி உலகத்திற்கு அல்ல. என் வாழ்க்கை இனி பாவங்களுக்கு அல்ல. என் வாழ்க்கை இனி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அல்ல. என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பிள்ளைகள் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவருக்கு முன்னால் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த பாவியான ஸ்திரீ தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா மகிமையும் இனி ஆண்டவருக்கு தான் என்று முகங்குப்புற விழுந்து பாதத்தை முத்தமிட்டு தன் தலை மயிரினால் துடைத்தாளே. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுப்பீர்கள்? உங்களுக்கு இருக்க திறமைகளை ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுப்பீர்கள்? வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்காய் வாழுவேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீர்கள்? ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீர்கள்? வலது கரத்தை உயர்த்தும்படி கேட்கிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒப்புக்கொடு. பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆமேன். ஞானசானம் பெறாதிருந்தால் ஞானசானம் எடுக்கும்படி ஒப்புக்கொடு. இதோ கர்த்தர் இன்று உன்னை அழைக்கிறார்.
ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் வாழ்நாளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு மகனே. நீ உனக்காக வாழ்ந்த காலங்கள் போதும். சவுலை போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் இந்த சபையில ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவாராக. அநேக மக்களுக்கு கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஞானசானம் பெறாத பிள்ளைகள் ஞானசானம் எடுக்கும்படி ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. விசேஷமாய் வாலிபர்கள் உன்னை ஆண்டவருக்காய் அர்ப்பணி, உன்னை ஆண்டவருக்காய் அர்ப்பணி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய கிருபையின் கரம் இவர்கள் மேல் இறங்குவதாக, இவர்கள் மேல் இறங்குவதாக. தகப்பனே, உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தினால் உயர்த்தப்பட்ட கரத்தை இப்பொழுது நீர் பிடித்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் இருந்து வடிகிற அந்த இரத்தத்தோடு இந்த பிள்ளையுடைய கரத்தை என் தேவன் பிடித்து கொள்ளுவீராக. இப்பொழுதே உம்முடைய கரம் இந்த பிள்ளையுடைய கரத்தை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இனி ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று இந்த பிள்ளைகளின் கரத்தை பிடித்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுகளை கடக்கும் போது ஆண்டவரே, வெள்ளங்கள் புரண்டு வரும்போது, அக்கினி பற்றி எரியும் போது கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடித்திருப்பதாக. உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் அவர்களை நடத்துவீராக. பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் தருகிறோம். இவர்களை நீர் பிடித்து வழி நடத்தும். கடைசி வரைக்கும் இவர்களை பாதுகாத்து கொள்ளும். செலுத்தப்பட்ட காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து 1000 மக்களுக்கு திரும்ப கொடும். எல்லா துதிகன மகிமை யாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.